நம்ம சமைக்கும்போது சமைக்க தெரியாதவங்கள நம்மளுக்கு உதவிக்கு கூட வச்சுக்கிட்டா சமையல் நல்லாவே வராது. உப்பை கேட்டால் சீனி எடுத்து தருவாங்க, கோதுமை மாவை கேட்டால் மைதா மாவை எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் எப்படி சமையல் நல்லா வரும்? இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போது நம்ம மனுஷங்கிட்ட போய் கேட்காம தேவனிடத்துல போய் கேட்கும் போது சரியான உதவியை சரியான நேரத்தில் தேவன் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. எப்படி சமைக்க தெரியாத ஆளு, சமையல் பொருட்களை பற்றி தெரியாத ஆளு உப்பு கேட்டால் சீனி எடுத்து தருவாங்களோ, அதே மாதிரி நீங்கள் மனுஷங்க கிட்ட போய் அட்வைஸ் கேட்கும் போது, ஹெல்ப் கேட்கும் போது அவங்க உங்களை கரெக்டாக தான் கைட் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. அதனால நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் தேவனை மட்டும் நோக்கி பாருங்கள். நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் சரியான ஆட்களை சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவிக்கு அனுப்பி வைப்பார். வேதத்தில் பாருங்க, சங்கீதம் 30:9 போட்டிருக்கு, கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும்னு. ஆமாங்க, உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. சரியான உதவியை பெற்று ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When you ask help from a person who is not familiar with cooking to help you cook, the dish will not come out well, because if you ask for salt, they will give you sugar. If you ask for wheat flour, they will give you maida or rice flour instead. So if you want your dish to come out well, you have to get help from the people, those who have knowledge about cooking. Likewise, in your life, when you are in need, don't get help from the people. Instead, get your help from God. Look what the Bible says in Psalm 39. Oh Lord, be my helper. Yes, whenever you need help, look unto the Lord and He will give you the right guidance at the right time through the right people. Like a person without cooking knowledge who can spoil your dish, likewise a worldly people's help can spoil your blessing by guiding you in the wrong path. So whenever you need help, look unto our Lord and He will connect you with the right people and He will give you the right guidance at the right time and He will bless you. So look unto our Lord, get help from Him and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.